ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். முதலமைச்சரின் கருத்துக்கு எதிர்ப்பு. இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினர் சட்டசபை நோக்கி பேரணி. புதுவை அரசு துறையில் காலாவதியான 468 வாகனங்கள் 1,89 லட்சம் ரூபாய்க்கு ஏலம். தமிழரை எதிர்க்கும் கன்னடர்களுக்கு கண்டனம். புதுச்சேரியில் தமிழ் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் தேர்தலை புறக்கணிப்போம். அரசுக்கு பழங்குடியின மக்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினர் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற அரசு விழா ஒன்றில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, படித்த இளைஞர்கள் அரசு பணியை மட்டும் நம்பி இல்லாமல் பால் பண்ணை உள்ளிட்ட தொழில் செய்தும் முன்னேறலாம் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் இந்த பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர் மற்றும் மாணவர் அமைப்பினர் சட்டமன்றம் நோக்கி பேரணியில் ஈடுபட்டனர். காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பிலிருந்து புறப்பட்ட பேரணியில் மாடின் வேடமிட்ட ஒருவரை கயிற்றில் இழுத்துக் கொண்டு சென்றனர். தொடர்ந்து புதுச்சேரி மருத்துவமனை அருகே வந்த அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது அங்கேயே அவர்கள் அரசுக்கு எதிராகவும் முதல்வருக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. படித்து முடித்த இளைஞர்கள் மாடு வழங்க மாடு வழங்க மாடு வழங்க முதல்வர் வழங்க சொல்லு பாத்தீங்களா 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 பக்கோடா விற்க சொன்னது பக்கோடா. புதுச்சேரி அரசு துறையில் காலாவதியான 468 வாகனங்கள் ஏலம் விடப்பட்டு 1,89 லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளது. நாடு முழுவதும் அரசு துறைகளில் பயன்பாடு முடிந்து காலாவதியான வாகனங்களை ஏலம் விடுவதற்கான புதிய திட்டத்தை கடந்த 2021ஆம் ஆண்டு பிரதமர் மோடி கொண்டு வந்தார். இந்த திட்டம் பயன்படுத்தப்படாத வாகனங்களை ஏலத்தில் விற்று அரசுக்கு வருமானம் ஈட்டுவதோடு அரசு அலுவலகங்களில் நின்று வாகனங்கள் மக்கி குப்பையாக வீணாவதை தடுக்க கொண்டுவரப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு துறைகளில் 15 ஆண்டுகளை கடந்து காலாவதியான வாகனங்களை ஏலம் விடுவதற்கான மத்திய அரசு உத்தரவிட்டது. இதையொட்டி காலாவதியான வாகனங்களை கணக்கெடுக்கும் பணியை புதுச்சேரி போக்குவரத்து துறை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கியது. இதில் கல்வி, பொதுப்பணி, வருவாய், நகராட்சி உள்ளிட்ட அரசு துறைகள் மற்றும் அரசு துறைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் கார்ப்பரேஷன் ஆகிய துறை அலுவலகங்களில் இருசக்கர வாகனம் முதல் பேருந்து வரை உள்ள 1094 வாகனங்கள் கண்டறியப்பட்டது. இவற்றை ஏலம் விடும் பணி கடந்த மாதம் நடைபெற்ற நிலையில் முதல் கட்டமாக அரசு துறைகளில் இருந்த 431 வாகனங்களை ஜெய்ப்பூரை சேர்ந்த நிறுவனம் 1,78 லட்சத்திற்கு ஏலம் எடுத்துள்ளது. கார்ப்பரேஷனில் உள்ள 37 வாகனங்களை இந்துஸ்தான் ரீசைக்கிளிங் ஆப் என்ற நிறுவனம் 11,03,590 ரூபாய்க்கு ஏலம் விடுத்துள்ளது. ஏலம் விடப்பட்ட வாகனங்களை எடுத்து செல்லும் பணியில் 2 தனியார் நிறுவனமும் ஈடுபட்டு வருகிறது. இரண்டாம் கட்டமாக புதுச்சேரி, காரைக்கால், மாகே ஆகிய இடங்களில் உள்ள வாகனங்கள் ஏலம் விடும் பணிகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மற்றும் தமிழரை எதிர்க்கும் கன்னடர்களை கண்டித்து புதுச்சேரியில் தமிழ் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழில் இருந்து உருவானது கன்னடம் என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் தெரிவித்த கருத்து கர்நாடகாவில் புயலை கிளப்பியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் தமிழ் திரைப்படங்களை கர்நாடகாவில் திரையிட எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். தமிழ் மற்றும் தமிழரை எதிர்க்கும் கன்னட வெறியர்களை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலர் வேல்சாமி தலைமை தாங்கினார். செயலாளர்கள் சத்யமூர்த்தி, முருகன், குமார், சூர்யா ஆகியோர் முன்னிலை வகிக்க தமிழர் களம் அழகர், நாம் தமிழர் ரமேஷ் மற்றும் அமைப்பு நிர்வாகிகள் பாவடராயன், புதுச்சேரி தமிழ் நெஞ்சன், ஆறு செல்வம் உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர். தங்களின் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக பழங்குடியின மக்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் வசித்து வரும் காட்டுநாயக்கன், மலைக்குறவன், எருகுலா,
ஆகிய பழங்குடி மக்களை மத்திய அரசு எஸ்டி பட்டியலில் உடனடியாக சேர்க்க வலியுறுத்தி புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடி மக்கள் இயக்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், பழங்குடியின மக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பழங்குடியின மக்களை எஸ்டி பட்டியலில் சேர்க்காவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அரசுக்கு அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 44 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் நடத்தி வருகிறது. மேலும் புதுச்சேரி அரசானது 4 இன பழங்குடியினங்களையும் அட்டவணை பழங்குடியினர் பட்டியல் சேர்ப்பதற்கு கடந்த ஆண்டு மத்திய அரசுக்கு சிபாரிசு செய்துள்ளது. ஆகவே மத்திய அரசு வீண் காலதாமதப்படுத்தி வருது. ஆகவே இதை துரிதமாக பழங்குடி மக்களுக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுத்தால் அந்த மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைத்து நலத்திட்டங்களும் கிடைக்கும். புதுச்சேரியின் கடற்கரைக்கு செல்ல பயன்படுத்தப்படும் முக்கிய சாலையான பூசி வீதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைக்காலங்களில் வீடுகளிலும் சாலைகளிலும் மழைநீர் தேங்கி நிற்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு நகரப் பகுதிகளிலும் முக்கிய சாலைகளிலும் மழைநீர் தேங்கி நின்று பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியின் முக்கிய சாலைகளில் ஒன்றான பூசி வீதியில் தாழ்வான பகுதி என்பதால் இங்கு மழைநீர் தேங்கி நின்று போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது இந்த சாலையை மேடு தூக்கி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் குறைந்து மேகமூட்டம் அதிகமாக காணப்படுவதாலும் சாலை சேதமடையாமல் இருப்பதற்காகவும் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாலையின் இரு பக்கங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மாற்றுப்பாதையில் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக கம்பன் கலையரங்கம் முதல் காந்தி வீதி வரை புசி வீதி வழியாக செல்லும் சாலையை பயன்படுத்துவது ஒருநாள் மட்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வார இறுதி நாட்கள் என்பதால் புதுச்சேரிக்கு சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள். கடற்கரைக்கு செல்வதற்கு புசி வீதியே அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த சாலை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டத்துறையில் கலந்தாய்வுனர் பதவிக்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி அரசு சட்டத்துறையில் அமைச்சக உதவியாளராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றுள்ள அரசு அலுவலர்களின் பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் கலந்தாய்வுனர் பதவியை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த பதவிக்கு தகுதி உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூன் 6ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு சட்டத்துறையின் இணையதளமான law.py.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உழந்தக்கீரப்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய சாகைவார்த்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உழந்தக்கீரப்பாளையம் அனிதா நகர் பகுதியில் உள்ள அருள் தரும் நாயகி ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய 30ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கணபதி ஹோமம், கலசாபிஷேகத்துடன் சிறப்பாக துவங்கியது. எல்லை கரகம், நகர்வலம், காப்பு கட்டுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தீமிதி திருவிழாவையொட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரத்தை தொடர்ந்து மே 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஊரணி பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சக்தி கரகம் ஆலய வலம் வந்ததோடு சாகை வார்த்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர்களான சலீம் பாஷா, முகமது சஃபீர் ஆகியோர் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை சார்பில் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திடலில் நடைபெற்றது. இந்த விழாவில் பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கிற மனோகரன் தலைமை தாங்கினார். விழாவில் பச்சையாழியம்மன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன், சங்கர், அருள் உள்ளிட்ட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8920 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.